நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சில ஸ்வீட்ஸில் இதை ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டில் சும்மாவே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மில்க்மெய்ட் அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை நம்ம செஞ்சு 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை லிட்ரு காய்ச்சி ஆற வச்ச பால். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஆறி இருக்கட்டும். பால் பவுடர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் பாலிலேயே கூட செய்யலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அடி கனமான பேனில் இப்போ நம்ம இதை சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹையில் வச்சு தான் இதை கிண்டி விடணும். சிம்மில் வச்சா ரொம்ப லேட் ஆகும். அதனால் பால் ஹைலியே இருக்கட்டும். அப்பப்போ ஓரங்களில் இருக்கிற ஆடையெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னும் ஸ்மூத்தாக ஆகிறதுக்காக நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அப்போது வந்த ஆடை எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது இன்னும் ஆறுனா இன்னுமே நல்லா கெட்டியாக உங்களுக்கு கடையில் கிடைக்கிற கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், மில்க்மெய்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிற மில்க்மெய்ட் மாதிரியே இருக்கும். இந்த கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி நம்ம நிறைய புட்டிங் செய்யலாம். அண்ட் ஒரு சில ஸ்வீட்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே ப்ரெட்டில் அப்படியே மேலே தடவியும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஒரு க்ளீனான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதத்துக்கு கூட நம்ம கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.